Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 897 பார்ட் 1. ஓபன் பண்ணா சைட் ஸ்டோரியை ஒரு வழியா ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இப்போ மெயின் ஸ்டோரி லாஸ்டா பார்க்கும்போது அந்த பேசில் ஹாக்கின்ஸ் எவன்டா யாழ் மேல கைய வச்சது அவங்கள சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருந்தான். அதே நேரம் இங்க அந்த ஒட்டமா பொண்ணு ஏசு செத்துட்டான்னு சொன்னதை கேட்ட உடனே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆல்ரெடி அந்த குட்டி பொண்ணு சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுது. இதுல இந்த கஷ்டம் வேற. லூஃபி அப்படியே தனியா நின்று அவங்க அண்ணனை பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். அவங்க அண்ணனை தான் அவனால காப்பாற்ற முடியல. அட்லீஸ்ட் அவன் இவங்களுக்காண்டி செஞ்சு வச்சுட்டு போன சத்தியத்தையாவது காப்பாற்ற வேண்டாமா? அதனால நல்ல சாப்பாடு தண்ணி எங்க கிடைக்கும்னு கேட்பான். அவர் அப்படியே பேந்த முழிப்பாரு. என்ன திடுப்புன்னு இப்படி கேட்கறானேன்னு. அடுத்து டாக்டர் எங்க இருக்காங்கன்னு கேட்பான். எல்லாம் டமா காண்டி தான். அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போறான். அவரும் வேஸ்ட்லேண்ட கிராஸ் பண்ணி போனா அங்க ஒரு டவுன் இருக்கு. அங்க கண்டிப்பா டாக்டர் இருப்பாங்க. ஆனா அங்க போனா பஞ்சாயத்து இருக்குது. என்னன்னா கைடோவோட சபார்டினேட்ஸும் அங்க பெட்ரோல்ல சுத்திட்டு இருப்பானுங்க. அங்க எல்லாம் ஒட்டமாவை தூக்கிட்டு போனா கண்டிப்பா ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும்னு சொன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நல்லா செம ஸ்ட்ராங்கும்பா. என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க மாஸ்டர் பயங்கரமா யோசிச்சுட்டு சரி ஓகே அவ உயிரை ரிஸ்க் எடுக்க முடியாது, அவன் சொல்ற மாதிரியே செய்யட்டும்னு சொல்லிட்டு லூஃபியோட ட்ரெஸ்ஸை இப்பதான் டோட்டலாவே சேஞ்ச் பண்ணுவாரு. ஏன்னா தலைவன் வேற கெட்டப்ல வானோ கிங்டம் குள்ள போனான்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. ஐ எம் சாரி மிதி வாங்குவானுங்க. அப்புறம் பெரிய கலவரமாகும். எதுக்கு இதெல்லாம்? அதனாலதான் தலைவனுக்கு இப்படி ஒரு பில்டப். இதுல வேற அந்த சாமுராய் ஆர்மர்ஸ் இருக்குல்ல அதையும் போட்டு விட சொல்லுவான். ஏன்டா அது என்ன 24 மணி நேரமும் போட்டுக்கிட்டாரா சுத்துவாங்க டுபுக்கு. இது இருந்தாலே போதும் உன்னால டவுனுக்கு போக முடியுங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, மாஸ்டர் கூப்பிட்டு போய் டவுன்ல காமிச்சிருக்கலாம்லன்னு கேட்டா அவரால் போக முடியாது. அதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்குது. அதனாலதான் லூஃபி கூப்பிட்டு போறேன்னு சொன்ன உடனே ரைட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அனுப்பி விட்டுலான்னு ஒட்டமாவை கூப்பிட்டு போக ஒத்துக்கிட்டாரு. அது என்ன ரீசன் என்னன்னு போக போக பார்ப்போம். இப்ப என்னன்னா இவருக்கு கொடுத்து விட காசு இல்ல, நான் கண்டிப்பா அந்த காசை ரிட்டர்ன் தந்துடுறேன்னு வேற சொல்லுவாரா. அதெல்லாம் பஞ்சாயத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நான் மீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா ஃப்ரீயாவே எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு சொல்லும் போது திடீர்னு அங்க இருக்க ஸ்குவாட்ல நம்ம பயலுக்கு பர்பிள் அவரா ஃபீல் ஆகும். உடனே நம்ம பையன் அந்த கத்தி எடுத்து இதை நான் கடனா வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவான். ரைட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். அதனால ஒட்டமாவை எடுத்து முதுகலை கட்டிட்டு போயிட்டு வரேன் ஹிட்டட்ஸு, நான் சட்டு புட்டுன்னு ஒட்டமாவை டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு கிளம்புவான். நான் அவரு அந்த ஸ்வாட உங்ககிட்ட நான் தர முடியாதும்பாரு. ஏன்னா அந்த கத்தியை கேஷுவலாலாம் ஹேண்டில் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்வாடு, இவரோட முன்னோர்கள் உருவாக்குனது. இது இருக்கிற 21 எக்ஸலன்ட் கிரேட் ஸ்வாட்ஸ்ல ஒன் அண்ட் ஒன்லி ஸ்வாட். இதுக்கு பேரு தான் கிட்டட்சு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் இருக்குது. ஆனா அது எல்லாமே பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கிரேட்டான ஸ்வாட் ஸ்மித்ஸால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிரேட் ஸ்வாட உருவாக்க முடியும். இப்படியே கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 50 ஃபைன் கிரேட் ஸ்வாட்ஸ் இருக்குதுங்க, 21 எக்ஸலன்ட் கிரேட் ஸ்வாட்ஸ் இருக்குதுங்க, அப்புறம் 12 சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ஸ் இருக்குதுங்க. ஆனா இந்த கிட்டட்சு ஸ்வாடுக்கு பின்னாடி இருக்க கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா லூஃபிய காணும். என்னைக்காச்சும் நம்ம பையன் இந்த மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டிருக்கானா? வாய்ப்பே இல்ல. பண்ணா தூங்கிடுவான் இல்லன்னா ஓடிடுவான். இப்போ ஓடிட்டான். ஓடிக்கிட்டே நான் அந்த கத்தையை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அப்படியே சொன்னா கேளுடான்னு அந்த ஆளு கதருவான். ஆட போயா விட்டா ஓவரா தான் பிளேடு போறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவானா. அந்த ஆளு விரதா இல்ல, அந்த ஸ்வாட வாங்குறதுக்காக விரட்டி வந்துகிட்டே இருப்பான். இப்ப நம்ம பயலுக்கு ஃபேமஸான ஸ்வாடு தான் வேணும்னு அவசியமே இல்ல, அவனுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு கத்தி. ஏன்னா அப்பதான் சாமுராய் லுக்குல இருப்போன்னு. அப்படின்னா உன்னோட கத்தியை கொடுமா, அதுவுமே ஃபேமஸான ஸ்வாடுடா, அதையும் தர முடியாதும்பாரு. இப்ப மேட்டர் என்னன்னா அந்த கட்டானா கர்ஸ் பண்ணப்பட்டது. சோ அதை எடுத்துட்டு நம்ம லூஃபி போனான்னா அது அவனையுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லுவாரு. ஐயோ நீ கத்தியை கேட்டாலே தரமடைகிற, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு மூக்க புடிச்சு தூக்கி வீசிடுவான். நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமா பெருசா இருக்குது இல்ல, அதான் தூக்கி வீசிட்டான். அவரு கொய்யால ஒட்டமாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு தொடப்பக்கட்டையை பிச்சிருவேன் பாரு. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதியா, நான் பாத்துக்கிறேன். உடனே வரும்போது கத்தியோட வந்துடுறா, அதுவும் ரொம்ப முக்கியம்னு சொன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்ல. ஏதாச்சும் சொல்லுடா ஐயோன்னு கதறுன்னு கதறுவாரு. அவனுக்கு கேட்டுச்சோ என்னமோ தெரியல. ஆனா ரிப்ளை பண்ணாம அவன் பாட்டுக்கு போயிடுவான். வயலால பாவம் ஓட முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்னு பார்த்து கரெக்டா கொமச்சியா வந்துடும். அதுல எரி வேகமா கிளம்பிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒட்டமா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா நம்ம எங்க போறோம்னு டாக்டர் கிட்டாம்பானா. அப்ப கடைசி அவன் சொன்னானே ஏசு செத்து போயிட்டான்னு, அந்த விஷயம் டப்புன்னு ஞாபகம் வந்துடும். உடனே மறுபடியும் லூஃபிய போட்டு அடின்னு அடிச்சு நீ பொய் சொல்ற ஏசு சாகலன்னு கதறுவா. அவன் மறுபடியும் அதான் சொல்லுவான், ஏசால திரும்பி வர முடியாது, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பேரமௌண்ட் வார்ல அவன் செத்து போயிட்டான்னு. அப்புறம் எப்படி அவனால திரும்பி வர முடியும்பா? பட் அவன் திரும்பி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னு அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லி பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து கதறி அழுவா. ஆக்சுவலா அவன் இவளை கடலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் ஆர்வமா காத்துட்டு இருக்கான். சோ அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த மாதிரி கடலுக்கு நீ கூப்பிட்டு போறான்னு சொன்ன உடனே ஏமா உனக்கு வெறும் 5 வயசு தான், இப்பெல்லாம் கூப்பிட்டு போனேன்னா தாங்க மாட்டேமா, எனக்கு தான் 5 ஆயிருச்சுல அது பத்தாதான்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏஸ் கிளம்ப போறான்னு தெரிஞ்ச உடனே ஒட்டமா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சொல்ல போனா இவங்க இங்க இருந்து போறது அவளுக்கு
சுத்தமா பிடிக்கல. ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பாளா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதமா, நாங்க போயிட்டு ஒரு பெரிய பைரட் குரூப்பை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இங்க தான் வருவோம். ஓகே தானே ஒண்ணு? அப்படின்னா என்னையும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. நானும் உங்க கூட சேர்ந்து அட்வென்ச்சர் பண்ணணும்பா. ஒரு பைரட் குரூப்ல வந்து நீ ஜாயின் பண்ணணும்னா நீயும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் அப்படி திரும்பி வரும்போது ஒரு ஃபேமஸான ஃபீமேல் நிஞ்சாவா இல்ல நல்லா ஸ்ட்ராங்கான பொண்ணா மாறிட்டீனா கண்டிப்பா நான் உன்னை கூட்டு போறேன் நீர்வான். உடனே எல்லாம் சிரிப்பாங்க. அவன் நான் கண்டிப்பா நிஞ்சாவா மாதிரி காட்டுவேன்னு சத்தியம் பண்ணியிருப்பான். அதனாலதான் புள்ள இப்பவும் நான் நிஞ்சாவா மாறுவேன்னு சொல்லிட்டு இருக்கா போல. மறுபடியும் அழுதுகிட்டே அவன் எங்க கூட எவ்வளவு ஜாலியா இருந்தா தெரியுமா, எங்க கஷ்டம் எங்களுக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்னு மண்டையா அடிப்பா. நம்ம பயலை விட இந்த உலகத்துல செத்ததுக்கு யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்க முடியுமா என்ன? எப்படி அவன் இவ்வளவு கேஷுவலா சாகலான்னு சொல்லிட்டு லூஃபிய போட்டு ஒரு வழி பண்ணுவா. மூஞ்சி பாத்தீங்களா என்ன கர்ண கொடூரமா மாறுதுன்னு. அப்படியே அவங்க டிராவல் பண்ணி அந்த பேம்பு ஃபாரஸ்ட் விட்டு வெளியில வந்து பார்த்தா லூஃபி அப்படியே ஆடி போயிட்டான். என்னன்னா ஹிட்டட்சு அங்க ஒரு வேஸ்ட்லேண்ட் இருக்கு, அதை தாண்டி போகணும்னு சொன்னாருல்ல, சொன்ன மாதிரியே வேஸ்ட்லேண்ட் வந்துருச்சு. ஆனா நிஜமாவே இது வேஸ்ட்லேண்ட் தானான்னு கேட்பான். ஏன்னா சுத்தி முத்தி பார்த்தா ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ சும்மா அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கானுங்க. புகையெல்லாம் தாறுமாறா கிளம்புது. ஏதோ ஒரு பெரிய வில்லேஜை அழிச்சுதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாவான். சரி, இதுக்கப்புறம் லூஃபியை ஒட்டமா கூப்பிட்டு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம டாக்டரை மீட் பண்ணானா, கூடவே நம்மளாலையும் மீட் பண்ணானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.